ஒன்னேதான் என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட, பந்தலே போட முடியலண்ணே. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யோ மாமா, யார கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது, பிச்சு வீசுற எல்லாத்தையும். ஏன் நீ ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீ தண்ணியில தான் வீசுது. குமாரனே இங்க வாயே. இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டுவோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமோ உங்க ஒரு குளம் மாதிரி ஹோன்றியா? ஏய், அந்த கோழி கொள்ள அள்ளி உள்ள போடுங்கடா. குடிக்கிற தண்ணியில கோழி கூட அள்ளி போடுறா. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுற வந்து பேசோண்டா சார். நம்ம வேலை பார்த்த ஆளுங்களுக்குலாம் ஆடாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன். ஹலோ, மத்தியானம் சாப்பாட்டு வந்துடுவேன். சரி. ஏன் உங்கள் 2 பேரில் யார் பிரசிடென்ட், யார் கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்கள் குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்போ மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்ணுறீங்க? சரி, அந்த ஊராங்க அவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனால் போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யாரு எஃப்ஐஆர் போடுறது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. போன போலீஸ் கேட்ட கதினா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராருக்கு பயம் வந்துட்டா. டேய் போலீஸ் பாஜாது விட்டாங்க. ஏய், ஜீப்பை கரைக்கு ஏத்துக்கும்பா. நீங்கள் சும்மா இருங்க, இவங்க எல்லாம் ஊருக்கு சப்போர்ட். ஏய், ஏத்துக்கிட்டாங்கிற வாடா. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்ணுறது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல் அதை கிளிக்காட்டினாங்க, அப்புறம் அந்த ஊரில் ஒரு காக்கா இருக்காது. ஜீப்பை நல்லா தொடச்சி விட்டு குலுக்கி தண்ணி வெளியிடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகாதுல்ல. என்ன பார்க்குறீங்க? இந்த வயப்பாடி பேர்களுக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்கக்கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்கக்கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டாக இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்கக்கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கெண்டகல் கிடக்கும். அது வரைக்கும் எங்கள் ஊர் எல்லை. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னதில்லை. அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊர் எங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை. இங்கே பாரியா, இந்த ஊர் நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்குன்னு அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸி. முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது, பிடபிள்யூடி இருக்குல்ல அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல?
ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் பிடிச்சாரு பாத்தியா? ஆமாங்க. சார் அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்கிற பாசிலிருந்து தாமரை இலை வரைக்கும் என் குத்தகை. எல்லா சரவும் என்கிட்ட இருக்கு. பார்க்கணுமா? நல்லா போட்ஸான ஆளா இருக்கீங்களே. போயிட்டு வா. ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். நீ அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஏயா சாமி இலை சொத்து சாப்பிடாம சாப்பிடாது. ஒரு வாய், ஒரே ஒரு வாய். எருமை கடை வெட்ட போறேன், ரத்தம் குடிக்க போறேன், பச்சை ரத்தம் குடிக்க போறேன், காலிச்சு பச்சை அரிசி போடுங்க, புங்க அரிசி போடுங்க. நான் வீடு வாசல் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறுத்துங்க மேடம், இவ்வளோ வருஷமா எங்கே கிளம்பிட்டீங்க? ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன். ஏய் ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? ஏய் சொல்லும். எந்த காலத்தில் இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல? இன்னைக்கு வாடமா. சரி என்னைக்குன்னு சொல்லு. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? மில்லுக்காரும் பிரசிடண்ட் உன்னை கையோட கூட்டு வர சொல்றாங்க. எதுக்கு? எல்லா வழக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல. வாடா வாடா. வீட்டில் சொல்லியிருப்பாளோ? நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கிற சொல்லிட்டா. இவங்க வயசுலலாம் மாட்டு பொங்கன்னா நம்மலாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா? இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க. மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும். அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. கிரவுண்டு பக்கம் பயல இருந்தால் கூட்டிட்டு வர சொன்னேன். நீ மட்டும் தரதியா? சரி சரி, கிரீடார சின்ன சட்டு பயலோட கூட்டு போய் சுத்தம் பண்ணு. மாட்டி விடல, ரூட்டு கிளியரு. இதாரு வீட்டு பக்கம் போய் அப்படி ராஜலட்சுமி இருப்பா. அப்படின்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபா பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட கொடு. ஏய் இரு, ரசீதை என் பொண்டாட்டி பேரில் போட சொல்லு. எதுக்கு எச்சரிக்கிற? என் பொண்டாட்டி ராசின்னு ஒன்று இருக்கு.